குடும்ப தகராறில் 2 பேர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேனி முத்தையன்செட்டிப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், வணக்கம். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார், என்ன நடந்தது, இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். போடிநாயக்கனூர் அருகே முத்தையன்செட்டிப்பட்டியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவி மற்றும் அவரது அண்ணன் மைத்துனர் ஆகிய இருவரை இளைஞர் மற்றும் இளைஞரின் தந்தை ஆகிய இருவர் வெட்டியும் குத்தியும் கொலை செய்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் என்பது குடும்ப தகராறில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள முத்தையன்செட்டிப்பட்டியை சேர்ந்தவர் சிவகுமார், இவரது மகன் பிரதீப், இருவரும் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் சிவகுமாரின் மகன் பிரதீப்பிற்கும் பக்கத்து ஊரான பகுதியை சேர்ந்த நிக்கிலா என்பவருக்கும் திருமணம் என்பது நடைபெற்றிருக்கிறது 3 மாதங்களுக்கு முன்பு. இந்த நிலையில் பிரதீப் குமார் வேலைக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு நிக்கிலாவை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு குடும்பத்தினருக்குமே அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்த நிலையில நிக்கிலா அண்மையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு நிக்கிலாவை கடுமையாக தாக்கியிருக்கிறார் பிரதீப். இதனால் படுகாயமடைந்த நிக்கிலா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில பிரதீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையானது நடைபெற்ற பொழுது இருவரும் சமரசமாக புரிந்து கொள்வதாக காவல் நிலையத்தில் பேசி தங்களுக்கு போட்ட, அதாவது நிக்கிலாவிற்கு போட்ட அந்த வரதட்சணை நகையை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று அந்த வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நகை, பணம் மற்றும் பொருட்களை பெறுவதற்கு நிக்கிலா மற்றும் அவரது அண்ணன் ஆகிய இருவரும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது, அதாவது நிக்கிலாவினுடைய அண்ணன் விவேக் ஆகியோர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள், அந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள், பிரதீப்பின் ஊருக்கு. அங்கு சென்ற போது இரண்டு தரப்பிற்கும் மோதல் வெடித்ததில் இதில் பிரதீப் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனது மனைவி நிக்கிலா மற்றும் அவரது கணவர், அவரது அண்ணன் விவேக் ஆகிய இருவரை சரமாரியாக குத்தியதில் இருவருமே படுகாயமடைந்து விவேக் என்பவர் சம்பவ இடத்திலே மரணம் அடைகிறார். இதனைத் தொடர்ந்து பிரதீப்பின் தந்தை சிவகுமாரும் தான் வைத்திருந்த கத்தியால் நிக்கிலாவை வெட்டியிருக்கிறார். இதில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிக்கிலா மயங்கி விழுந்து மரணம் அடைகிறார். இது தொடர்பாக இருவரையும் கொலை செய்துவிட்டு 2 பேரும் பிரதீப் மற்றும் அவரது தந்தை இருவரும் தலைமறைவாகிய நிலையில தற்போது இருவரின் உடலையும் கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பி சென்ற பிரதீப், அதாவது அந்த நிக்கிலாவின் கணவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருவரையும் தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.